இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய முதல் நாள், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இனிய மாதமாக அமைய உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்தில் இறைவன் செய்த சகல காரியங்களையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி கூறுவோம். புதிய மாதத்தை, அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை அன்னையுடைய மாதம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிப்போம், வாழ்க்கையில் வெற்றி கொள்வோம். ஜெபிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம். கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை கிடைக்கும், நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கருவிதான் ஜெபமாலை. இந்த ஜெபமாலை ஜெபிப்பதால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த மாதத்துல நாம் பக்தி பரவசத்தோடு அர்த்தம் உணர்ந்தவர்களாக பங்குல, வீட்டுல, அன்பியங்கள நடக்கக்கூடிய ஜெபமாலையில் நீங்க பங்கேற்கின்ற போது கண்டிப்பாக இந்த தாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த ஜெபமாலை மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபமாலை ஜெபிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்போம். இந்த 4 தேவ ரகசியங்களையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணட்டும். எங்கு சென்றாலும் எந்தெந்த நாளில் எந்தெந்த தேவ ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்று நம்முடைய குட்டி குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஒரு ஜெபமாலை தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில எப்படி சொல்லுவது, எந்தெந்த ரகசியங்கள் சொல்ல வேண்டும், ஒரு 10 மணிக்கு அடுத்த 10 மணி என்ன சொல்ல வேண்டும், இறுதி ஜெபம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த அக்டோபர் மாதம். போனது போகட்டும். செப்டம்பர் மாதத்துல நாம் நினைத்து நடந்திருக்கலாம், அல்லது வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கலாம், அல்லது ஒரு சில காரியங்கள் பகுதியோடு நின்றிருக்கலாம், அல்லது இன்னும் தொடங்காமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சில தடைகள், ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில கேள்விகள் நம் மனதில் எழலாம், வரலாம். அத்தனையும் தாண்டியவர்களாக இந்த அக்டோபர் மாதத்தை நாம் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய தாயினுடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இந்த தாய் நிச்சயமாக நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் நிறைவேற நிச்சயமாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். தாயின்றி வெற்றி இல்லை, தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அக்டோபர் மாதத்துடைய வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு ரூத் புத்தகத்திலிருந்து 3வது அதிகாரம் 11வது வசனத்துல இவ்வாறாக அவர் கூறுகிறார். என் மகளே, கவலைப்படாதே. என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவர் என்பதை தெரியும். நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். நீ கேட்பது அத்தனையும் நான் செய்து முடிப்பேன். நீ எவ்வளவு நல்லவர் என்பது அனைவருக்கும் தெரியும். நீ கேட்பது அத்தனையும் நான் செய்து முடிப்பேன் என்று அன்று ரூத்துவுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் இன்று நமக்கு ஆண்டவர் கூறுகிறார். முதலில் என் மகனே, மகளே, கவலைப்படாதே. என் மகனே, மகளே, கவலைப்படாதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் கவலைப்படுவதால் என்ன சாதிக்க போகிறோம்?
கவலை நம்மை பயத்துக்கும் சந்தேகத்திற்கும் உள்ளாக்கும். நாம் பயப்படுவதால் எதையும் நாம் ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டோம், ரிஸ்க் எடுத்து பேச மாட்டோம். பயம் இருப்போருக்கு எப்போதுமே தைரியம் இருக்காது. பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் வேணாலும் என்ன வேணாலும், நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அறிந்தவர் தெரிந்தவர் பழகியவர், நம்முடைய உறவுக்காரர் அல்லது நம்மோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர், வேலை செய்யக்கூடியவர், யாராக இருப்பினும் அவருடைய கண் முன்பாக ஆண்டவர் நமக்கு நாம் கேட்பது அத்தனையும் அவர் செய்து முடிக்க தயாராக இருக்கின்றார். ஆகையால் கவலை கொள்ள வேண்டாம். அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு இணைந்து பயணிப்பது மட்டும்தான். அவரிடம் நாம் கேட்பது மட்டும்தான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவனிடம் நாம் தாகத்தோடு ஏக்கத்தோடு தேடுவோம் என்றால், தட்டுவோம் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை, அக்டோபர் மாதத்தை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ரூத்துடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட போராட்டங்கள், அவருடைய சொந்த பந்தங்கள் கூட அவரை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் அவர்களை புரிந்து கொள்கிறார், அறிந்து கொள்கிறார் என்று நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதத்துல யார் எப்படியோ ஆண்டவருடைய பிரசனத்தோடு நாம் வாழப்போகிறோம். நம்முடைய தொழிலை, நம்முடைய படிப்பை, நம்முடைய முயற்சியை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய நிகழ்வை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, திருமண காரியத்தை, அல்லது ஒரு சில கோர்ட்டு கேஸ், விவாகரத்து கேஸ், அல்லது ஒரு சில பிரச்சனையை, ஒரு சில சூழ்நிலைகளை, ஒரு சில ஆபத்து விபத்தில் இருந்தும், எத்தனையோ இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்தும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து பாதுகாத்து வழிநடத்த போகிறார். ஆகையால் அன்பு மிக்கிறவர்களே, கவலைப்பட வேண்டாம். மகளே மகனே, கவலைப்படாதே. அந்த கவலைப்படுவதால் நீ ஒன்றும் சாதிக்க போவதில்லை. நீ கவலைப்படுவதால் இதோ உன்னுடைய தலைமுடியை கூட நீ மாற்ற முடியாது, உன்னுடைய உயரத்தை கூட ஒரு முலம் கூட்ட முடியாது. இந்த புதிய மாதத்துல ஆண்டவருடைய அபரிதமான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் வேண்டியதெல்லாம், நாம் வேண்டிய அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாற மாட்டார். கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் என்று ரூத்துவை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாய் அமைகின்றன. அப்பா, இந்த மாதத்துல நாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கணும், அனைத்தும் நடக்கும், நல்லதே நடக்கும். அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தையும் கொடுத்து குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளுடைய படிப்பையும் தொழிலையும் காரியத்தையும் நல்ல உடல்நலத்தையும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி நாங்கள் மீண்டும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாய் சாட்சியாய் என்று வாழ கிருபை தரும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.